Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்கான ரெசிபி கார்ன் புலாவ் ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம கார்ன் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இது ஒரு 4 to 5 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். 2 கப் அரிசி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் நெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட இந்த மாதிரி கலந்து போட்டுக்கலாம். நெய் வந்து நல்லா உருகி சூடானதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச் பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இந்த நெய்லையும் இறங்கிடும். இப்போ நம்ம பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். இது கூடவே நல்லா மெலிசா நறுக்கின வெங்காயம் வந்து 3 வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே அந்த கேரமலைஸ்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகும். லைட்டாக பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 கப்பு வேக வச்ச சோள முத்துக்களை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ராசன் ஸ்வீட் கார்னும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா கொஞ்சமாக வந்து ஆல்ரெடி வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே இப்போது இந்த புலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 2 கப் அரிசிக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். கார்னும் உப்பும் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வதங்கினா போதும். இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கணும். இது ஒரு 1 மினிட் ஆகட்டும். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இல்லைனா வந்து மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். எப்போவுமே பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். ஒரு 2 தடவை கழுவுங்க போதும். அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து போகாமல் இருக்கும். அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கு அப்புறமா தான் வந்து இதில் வந்து கலந்துக்கணும். அரிசியை சேர்த்துட்டு அரிசி உடையாமல் ஒரு கிளறி விட்டுறணும். அந்த அரிசி வந்து இந்த புலாவ் மசாலாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி. இப்போ இதில் 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இல்லாதவங்க வெறும் பாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஃபுல்லாகவே நம்ம தண்ணியிலையும் செஞ்சுக்கலாம். 2 கப் அரிசி போட்டிருக்கோம், அதனால் 2 கப் தேங்காய் பால் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போது இதோட நல்லா வந்து ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு வற்றிட்டு இந்த மாதிரி அரிசிலாம் மேலே வந்து நிற்கும். அப்போது நல்லா ஒரு சும்மா அப்படியே லைட்டாக கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா திருப்பியும் வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் விடணும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வேணால் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம விட்டால் போதும். நல்ல உதிரியான ரைஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதுவே வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செய்யும்போது நீங்கள் எல்லாமே போட்டதுக்கப்புறமா இதே அளவு தான் எல்லாமே நீங்கள் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். இது நீங்கள் வந்து சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரைத்தாவோட குயிக்காக ஒரு லன்ச் செய்யணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து 1 பாட் ரெசிபீஸ் வந்து செஞ்சுக்கலாம். ஒரே இதில் வந்து நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கும் வந்து இது வந்து கட்டி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் நீங்கள் நார்மல் ரைஸ்லேயும் வந்து இதை வந்து செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.